Hello guys, இன்னைக்கு EPF Member Portalல Settlement Claim எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். Settlement Claim அப்ளை பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று, உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அப்படி இல்லைன்னா செக் லீஃப். ரெண்டாவது, ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் 15G சப்மிட் பண்ண தேவையில்லை. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் டிடிஎஸ் பிடிக்காமல் இருக்கிறவங்க தான் இந்த ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணணும். அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கை JPEG ஃபார்மேட்லேயும் 15G ஃபார்மை PDF ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி செட்டில்மெண்ட் கிளைம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் மெம்பர் ஹோம்னு சர்ச் கொடுங்க. ஓப்பன் ஆகக்கூடிய லிங்க்கில் யூனிஃபைட் போர்ட்டல் -member.epfindia.government.in என்ற லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெம்பர் லாகின் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்க. நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த சகோதரி ஒருத்தருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். அவங்களுக்காக தான் இந்த கிளைம் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். அவங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். முதல்ல ஆன்லைன் சர்வீசஸ்ன்ற டேப்பில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் போகிறேன். கிளைம் ஸ்டேட்டஸில் கிளைம் ரிஜெக்டட், வெரிஃபை பேன் வித் KYC அண்ட் அப்லோட் ஃபார்ம் 15G அலாங் வித் கிளைம் PDFன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் 15G ஃபார்மோட கிளைம் அப்ளை பண்ண சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. சரி, இவங்க KYC டீட்டெயில்ஸில் இவங்க பேன் அப்டேட் ஆகியிருக்கா இல்லையான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு இடத்துல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று, ஹோம் பேஜ் போயிட்டு KYC டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஹோம் பேஜில் பேன்ற இடத்துல அவங்களுடைய பேன் நம்பர் போட்டு அப்டேட் ஆகியிருக்கு. ரெண்டாவது, மேனேஜ்ன்ற டேப்பில் KYCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி அவங்க பேன் அப்டேட் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். KYC பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் அப்டேட் ஆகியிருக்குன்றத பார்க்க முடியும். ஆதார், பேன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க KYCயில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, பேன் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருக்கிறதுனால நாம் நேரடியாக கிளைமுக்கு போகலாம். ஆன்லைன் சர்வீசஸில் கிளைம்ன்ற இடத்த செலக்ட் பண்ணுறேன். இந்த பேஜில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ன்ற டீட்டெயில்ஸில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததும் ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் எஸ் கொடுக்குறேன். கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செட்டில்மெண்ட் கிளைம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு அவங்களுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் எக்ஸிட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க செட்டில்மெண்ட் கிளைம் அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று, 58 வயசு பூர்த்தியாகி ரிட்டையர் ஆகி இருந்து அவங்களுக்கும் எக்ஸிட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் செட்டில்மெண்ட் கிளைம் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் 1/3/2017 இருக்குது. டேட் ஆஃப் லீவிங் 30/4/2020 இருக்குது. ரீசன் ஆஃப் லீவிங் சர்வீஸ்ன்ற இடத்துல செஷேஷன் ஷார்ட் சர்வீஸ்ன்ற ஆப்ஷனு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ
I want to applyன்ற இடத்துல only PF withdrawalன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். பென்ஷன் withdrawal இப்போ நாங்கள் பண்ணலை. கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபார்ம் 15Gன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலோட சைஸு 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அவங்களோட 15G ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அவங்களுடைய வீட்டு அட்ரஸை இங்கே டைப் பண்ணுறேன். அவங்க வீட்டு அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அவங்க சிட்டியை டைப் பண்ணிக்கிறேன். பின்கோட் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜையோ இல்லை செக்லீஃபையோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஜேபிஜி அல்லது ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதோட மினிமம் ஃபைல் சைஸு 100 KBயும் மேக்ஸிமம் ஃபைல் சைஸு 500 KBக்குள்ளும் இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்து அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு கெட் ஆதார் ஓடிபின்னு கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு வந்து ஓடிபியை போட்டு வேலிடேட் ஓடிபி கொடுங்க. ஆன்லைன் கிளைம் ரெக்வெஸ்ட் இஸ் சப்மிட்டிங் அட் போர்ட்டல்ன்ற மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். OTP has been verified, eKYC updated and PF final withdrawal claim form submitted successfully and unified portal. Please click here to view PDF ன்னு இருக்கு இல்லையா? இங்கே click here கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ஃபார்மும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி EPF மெம்பர் போர்ட்டலில் செட்டில்மெண்ட் கிளைம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. யாரெல்லாம் இதை அப்ளை பண்ண முடியுன்ற டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ கைஸ்.